1972 லட்சுமி மலையாளத்தில் அறிமுகமான படம் சட்டைக்காரி. அந்த படம் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. வெள்ளைக்காரியாக ஆன்டி இந்தியனாக லட்சுமி நடித்திருப்பார். அவருக்கு ஜோடியாக மோகன் சர்மா நடித்திருப்பார். இருவருக்கும் படப்பிடிப்பிலேயே சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் போன்ற எல்லா விஷயங்களும் அரங்கேறியது. படமும் ஒரு மாதிரியான படம்தான். இருவரும் காதலிக்கும் போது ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு லட்சுமி அழைப்பார் மோகன் சர்மா. அப்போது இருவரும் மது அருந்திவிட்டு அந்தரங்க உடலில் அதிரடி காட்டுவார்கள். அந்த பாடல் காட்சி மலையாள சினிமாவில் அதுவரை வெளிவராத ஒரு காட்சியாக இருந்தது. அவ்வளவு ஆபாசம், உச்சபட்ச கவர்ச்சி, பெட்ரூம் கவர்ச்சி என லட்சுமி அசத்தியிருப்பார். இருவரும் அப்போதே நெருக்கமாக இருந்ததால் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். முதல் கணவர் இறந்து போனதால் லட்சுமி இரண்டாவதாக மோகன் சர்மா கரம் பிடித்தார். எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையும் இணைக்கவில்லை. விவாகரத்தில் முடிந்தது. இதே திரைப்படம் ஜூலி என்று ஹிந்தியில் விக்ரம் கபூர் நடிகருடன் லட்சுமி இணைந்து நடித்தார். அப்பொழுது அங்கேயும் இதே கதைதான். இருவரும் நெருக்கமானார்கள். மது அருந்துவிட்டு அந்த பாடல் காட்சி, படுக்கை அறை காட்சி இருவரும் தாராளமாக நடித்தார்கள். அப்பொழுது பத்திரிகைகளில் கிசுகிசு வந்தது. இப்படி நடிகை 1970களில் உச்சபட்ச கவர்ச்சி காட்டி ஆபாசமாக நடித்திருந்தார். இதையடுத்து இன்று நீ நாளை நான் என்ற படத்தில் மேஜர் சுந்தரராஜன் இயக்கத்தில் சிவகுமார் படத்தில் ஜோடியாக நடித்திருப்பார். அண்ணனுக்கு மனைவியாகிய அண்ணன் இறந்த பிறகு சிவகுமார் மீது அவருக்கு விரகதாபம் ஏற்படுவது போல் காட்சி அமைக்கப்பட்டது. அந்த காட்சி எடுப்பதற்கு மேஜர் சுந்தரராஜன் தயங்கி நீங்கள் மலையில் நனைந்தபடி கவர்ச்சியாக நடிக்க வேண்டும் என்று கோரினார். ஆனால் லட்சுமி ஓகே, இளைஞர் நடிப்புதானே என்று வெள்ளை சேலையில் மேலாடை சரிய மலையில் நனைந்துவிடும் முழு கவர்ச்சியும் காட்டி எடுத்திருந்தார். ஏன் வந்த படம் அப்போது சரியாக போகவில்லை. சில ஹிந்தி படங்களிலும் நடித்துள்ளார். 1968ஆம் ஆண்டு ஜீவனாம்சம் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் முழு அளவிலான நடிகையாக அவர் அறிமுகமானார். அதே ஆண்டில் கன்னட திரைப்படமான கோவா தள்ளி, சிஐடி, 999 மற்றும் தெலுங்கு திரைப்படமான பாந்தவியாலு ஆகியவற்றில் அவர் நடித்தார். 1974இல் அவரது முதல் மலையாள திரைப்படமான சட்டைக்காரி இந்தியா முழுவதும் பிளாக் பஸ்டர் ஆனது. லட்சுமி அதன் பிறகு தயக்கமோ அல்லது சொல்லாடலோ இல்லாமல் பல்வேறு மொழிகளில் வணிக ரீதியாக வெற்றிகரமான பல படங்களில் தோன்றினார். அவருடைய கவர்ச்சி இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. குட்டை பாவடையில் படம் முழுக்க வலம் வருவார். எடுப்பான தோட்டத்துடன் ஆங்கிலேய இந்தியன் சனியும் கவுன் அணிந்து கொண்டு படம் முழுக்க கவர்ச்சியாக வருவதை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என இவர் கவர்ச்சியை உச்சபட்சமாக பேசப்பட்டது. 1970களில் இவ்வளவு கவர்ச்சியெல்லாம் எந்த நடிகையும் காட்டவில்லை. சில விமர்சன ரீதியாக சில கண்டனங்களையும் இவர் வாங்கி கட்டிக்கொண்டார். அது பரபரப்பப்பட்டது. நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்தார். லட்சுமி 1975ஆம் ஆண்டு மலையாள படமான சட்டக்காரியின் ரீமேக்கை மையமாக கொண்ட ஜூலி மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார். அங்கும் அவரது கவர்ச்சிக்கு சம வரவேற்பு கிடைத்தது. தொடர்ந்து அதே போல பல படங்களில் நடிக்க அழைத்தனர். படுக்கையறை காட்சிகள், பலாத்கார காட்சிகள், வெள்ளை சேலையில் நனைவது போன்ற பலவிதமான கவர்ச்சிகளுக்கு லட்சுமிக்கு வலைவிரித்தார்கள். ஆனால் அதில் சிக்காமல் தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். முன்னணி நடிகையாக தோன்றிய பிறகு அவர் குணச்சித்திர வேடங்களுக்கு மாறினார். பல்வேறு இந்திய மொழிகளில் 8 முறை சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருது என 4 தென் மொழிகளிலும் பிலிம்பேர் விருதுகள் தென்னிந்தியாவில் வென்ற ஒரே நடிகை. இதுவரை ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 5 பெரிய திரைப்பட துறைகளிலும் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை வென்ற ஒரே நடிகை இவர்தான். இதுவரை லட்சுமியை தவிர 4 தென் மாநிலங்களில் எந்த ஒரு நடிகையும் மாநில விருதை வென்றதில்லை. சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதுகள், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா தேசிய விருதை வென்ற ஒரே நடிகை. இது அவரை தென்னிந்தியா முழுவதும் மிகவும் பல்துறை மற்றும் பிரபலமான நடிகையாக ஆக்குகிறது. இப்போது பேன் இந்தியா என்று குறிப்பிடப்படும் ஹிந்தி பெல்ட்டில் உள்ளது. எனவே இவர் ஆரம்பகால பேன் இந்திய நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்தார். தென்னிந்தியாவில் வெற்றிகரமான மற்றும் பிரபலமான நடிகையாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள கவர்ச்சி மற்றும் திறமையான நடிப்பால் 4 தென்னிந்திய மொழிகளிலும் நடித்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய 4 தென்னிந்திய மொழிகளிலும் நடித்தார். லட்சுமி தனது முதல் மலையாள திரைப்படமான சட்டைக்காரி மூலம் புகழ்பெற்றார். இது அவருக்கு சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதை வென்றது. பெங்களூர் திரையரங்கில் 40 வாரங்கள் தொடர்ந்து ஓடிய முதல் மலையாள திரைப்படம் என்ற பெருமையை இது பெற்றது. சட்டக்காரி ஹிந்தியில் ஜூலி என்றும் தெலுங்கில் மிஸ் ஜூலி பிரேமகதா என்றும் ரீமேக் செய்யப்பட்டது.
ஜூலியில் அவரது கவர்ச்சியான நடிப்புக்காக இந்த ஆண்டின் மிகச்சிறந்த பணிக்காக பெங்கால் திரைப்பட பத்திரிகையாளர் சங்க விருதுகளையும் வென்றார். அவர் ஒரு நடிகையாக பன்முகத்தன்மைக்காகவும் கவர்ச்சியான பார்வைக்காகவும் ரசிகர்கள் குவிந்தனர். தெலுங்கு திரைப்படமான பந்துலம்மாவில் அவரது நடிப்பு பெரும்பாலும் அவரது சிறந்த நடிப்புகளில் ஒன்றாக கருதப்பட்டது. அவர் மலையாளத்தில் அறிமுகமான சட்டைஹாரி படத்தின் வெற்றிக்கு பிறகு மலையாளத்தில் பல படங்களில் நடித்தார். சலனும் மற்றும் மோகினியாட்டம் ஆகிய படங்களில் மிகவும் கவர்ச்சியாக நடித்தார். மிகவும் ஆபாசமாகவும் முண்டுகட்டியும் நடித்திருந்தார். மோகினியாட்டம் படத்தில் படுக்கையறை காட்சி புகுந்து விளையாடியிருப்பார். அந்த நாளில் சத்யம் பிரேம் ரசிகர் போன்ற நடிகர்கள் இந்த நடிகையை விட்டு வைக்கவில்லை. தென்னிந்தியாவின் கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நடிகர்கள் மற்றும் நட்சத்திரங்களுடன் அவர் நடித்துள்ளார். எம்ஜிஆருடன் சங்கே முழங்கு, சிவாஜியுடன் உனக்காக நான், முத்துவுடன் பூக்காரி, ஜெய்சங்கருடன் நிறைய படங்களிலும் சிவகுமாருடன் நிறைய படங்களிலும் நடித்துள்ளார். அந்நாளில் இவரையும் பிரபல நடிகர் ஒருவரையும் இணைத்து கிசு நிறைய வந்தது. ஆனால் 70 மற்றும் 80களில் பிரபல கன்னட நட்சத்திரமான ஆனந்த்நாக்குடன் அவரது கிசு வந்தது. நாக் மற்றும் லட்சுமி தென்னிந்திய சினிமாவில் எல்லா காலத்திலும் சிறந்த ஜோடிகளில் ஒன்றாக கருதப்படுகிறார்கள். 25க்கும் மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். அவர்களின் ஜோடி வெற்றிக்கான சரியான செய்முறையாக கருதப்பட்டது. கன்னட பத்திரிகைகள் இவர்கள் இருவரையும் இணைத்து கிசுகளை எழுதி தள்ளினார்கள். இருவரும் அவ்வளவு நெருக்கமாக கணவன் மனைவியாக நடித்திருந்தார்கள். தாரசா என்ற திரைப்படம் நடுத்தர வர்க்க இளம் தம்பதிகளின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டவை. அப்படிப்பட்ட படங்களில் அசல் கணவன் மனைவி போல எடுத்தது கன்னட ரசிகர்களுக்கு இன்ப விருந்தாக அமைந்தது. ஜூலியின் வெற்றிக்கு பிறகு லட்சுமி பல ஹிந்தி படங்களில் நடிக்கவில்லை. காரணம் ஹிந்தி நடிகர் இயக்குநர்கள் கொடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லைதான் காரணம். அதற்கு பதிலாக தென்னிந்திய படங்களில் அதிக கவனம் செலுத்தினார். சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் நடித்த ஸ்ரீகாந்த் இவரை காருக்குள் வைத்து பலாத்காரம் செய்வது போல் நடத்தியிருந்தார். அப்படிப்பட்ட காட்சிகளுக்கு அப்போது எந்த நடிகையும் நடிக்க மறுத்ததால் இவர் துணிந்து நடித்தார். இந்த படம் விருதும் பெற்றது. 1980களில் ஒரு முன்னணி நடிகையாக அவரது வாழ்க்கை முடிந்ததும் அவர் தாயாகவும் பின்னர் பாட்டியாகவும் துணை வேடங்களில் நடிக்க தொடங்கினார். ஜீன்ஸ் திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராயின் பாட்டியாகவும், ஹிட் படமான ஹசூல் இல்ஹரினா கபூரின் பாட்டியாகவும் நடித்தார். அவர் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் மற்றும் அரசியலிலும் ஈடுபட்டுள்ளார். கே. பாலச்சந்தரின் மேற்பார்வையின் கீழ் அவர் இயக்குநராக அறிமுகமாகிறார். கன்னட திரைப்படமான மக்களா சன்யா, இது தமிழ் படமான மழலை பட்டாளம், இது வரவேற்பு கிடைத்தது. லட்சுமி 4 தென்னிந்திய மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடியவர். பல படங்களில் இவர் விரகதாபத்தில் இயங்கும் பெண்ணாக அருமையாக நடித்திருப்பார். அதை ஒரு நடிப்பு கிடைத்த வெற்றி. தெலுங்கில் சில நடிகர்களுடன் எடுத்தபோது கிசுகிசு வந்தது. அதையும் அவர் மறுக்கவில்லை. இப்படி 1974இல் தமிழ் சினிமாவில் புரட்சி பண்ணிய நடிகை என்றால் லட்சுமியை சொல்லலாம். 3 கணவர்கள் இருந்தும் சரியான வாழ்க்கை அமையாமல் இவர் வாழ்க்கை சோகத்திலேயே அமைந்தது. எனவே நடிகைகள் வாழ்க்கை பளபளப்பாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள் சோகமயம்தான். பெற்றெடுத்த மகளுடன் சேர்ந்து வாழ முடியவில்லை, கணவருடன் சேர்ந்து வாழ முடியவில்லை. காசு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் கூகுளில் நீங்கள் சட்டஹாரி ஜூலி என்று தட்டி பார்த்தால் இவர் கவர்ச்சி காட்சிகள் மிக உச்சபட்ச கவர்ச்சியாக இருக்கும்.